இந்த பசி என்ற உணர்வை பற்றி நம்ம பேசினோம். பித்தனுடைய கதை. கணவன் மனைவி 2 பேரும், அவனுக்கு சரியா வேலை இல்லை, சமையலே செய்ய முடியல வீட்டில், 2 பேருக்கும் பசி, என்ன செய்வது? ஆனால் வறுமை இருக்கிற குடும்பங்களில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த வறுமை வெளியில் தெரியாதபடியே பெருமைக்கு எருமை மேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கொலு பார்க்க போகிற மாதிரி போய் சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு சொல்லி மனைவி சொல்கிறான். கணவன் சொல்கிறான், நல்ல யோசனை, அவங்க நம்ம கூப்பிட்ருக்காங்க, கோலு பார்க்கவான்னு கூப்பிட்ருக்காங்க, போகலாம். 2 பேரும் போயிட்டாங்க. அவனை விட அவளுக்கு பசி அதிகம், அவளுக்கு ரொம்ப பசிக்குது. போன உடனே சாப்பிட மாட்டோமான்னு தேடிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே இந்த கொலுவுக்கு வந்தால் பாட சொல்லுவாங்க. நீ ஒரு பாட்டு பாடுற நிலைமையிலையா இருக்கா இவ? சரின்னு ஒரு பாட்டு பாடுறான். ரொம்ப நல்லா பாடுறிய, இன்னொரு பாட்டு பாடு. இவ பசியில் செத்துட்டு இருக்கா இவ, இன்னொரு பாட்டையும் பாடுறா. சரி சாப்பிட போகலான்னு அந்த வீட்டம்மா சொல்லுது. அப்பா கூப்பிட்டாங்கடா சாப்பிட. அவளுக்கு கையெல்லாம் நடுங்குது பசியில். சாப்பிட்லான்னு போகிறா. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, ஆண்கள் எல்லாம் முதல்ல சாப்பிட்டோம், நானும் நீயும் பரிமாறிட்டு பிறகு சாப்பிட்லான்னு சொல்கிறான். சரிங்க பரிமாறிட்டு அப்புறம் சாப்பிட்றேன். அந்த வீட்டுக்காரம்மா முதல்ல எல்லார் இலையிலையும் பாயசத்தை வச்சுது. இவன் கணவனை சாப்பிட உட்காந்துருக்கேன். இவன் கணவனுக்கு சாப்பிட மனசு இல்லை. அவனுக்கு தெரியும் அவன் மனைவிக்கு எவ்வளோ பசி இருக்குன்னு தெரியும். அவளை விட்டு சாப்பிட அவனுக்கு மனசு இல்லை. ஆனால் வேறு வழி இல்லை. இந்த எல்லாருக்கும் பாயசத்தை வைக்குது, சோத்தப்போ வைக்குது, நெய் ஒரு கப்பில் வச்சு இந்த பெண்ணிட்ட கொடுத்து நீ எல்லாருக்கும் நெய் போடுமான்னு சொல்லுது. இவன் ஒவ்வொரு இலைக்குமா ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டே வர. அவன் வீட்டுக்காரனுடைய இலையில நெய்யை எடுக்க போகும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், இதுக்கு தான் ஏன் தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்குன்னா. என்ன பழமொழி? ஊரா வீட்டு நெய்யே என் பொண்டாட்டியோட கையே. அதாவது அந்த பழமொழி என்னன்னா, மற்றவங்க வீட்டு நெய் இந்த அம்மா எடுத்து தாராளமாக கணவனுக்கு போட போகிற போது அந்த பழமொழியை சொல்லலாமா? சில பேருக்கு எந்த நேரத்தில் எதை சொல்லுதுன்னு தெரியாது, ஆனால் சொல்லுவாங்க. அதை எடுத்து போட அப்படியே நிறுத்திக்கிட்டான். ஒரு ஸ்பூன் நெய் போடுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு சொட்டு நெய்யை எடுத்து தன்னுடைய கணவனுடைய இலையில போட்டா. புதுமை பித்தன் கதையை இப்படி முடிச்சாரு, ஒரு சொட்டு நெய்யை ஊற்றினாள், அவனுடைய இலையில் 2 சொட்டு நீர் விழுந்ததுன்னு எழுதுங்க. இந்த 2வது சொட்டு எங்கிருந்து வந்ததுன்னு நமக்கு தெரியும் தானே? அவள் கண்ணிலிருந்து வந்த சொட்டு, பசித்த வயிறினுடைய சொட்டு.